பாதுகாப்பு இணைய பகிடிவதை மீதான சட்ட திருத்தங்களுக்கு பேரரசர் ஒப்புதல். சுங்காய்புத்தானி பத்துடுவா ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் பதிவு ரத்து காரணம் செயலாளரின் கவனக்குறைவே. ஆலய தலைவர் விளக்கம். கில்லான் ரசாயன தொழிற்சாலை வெடிப்பில் அலட்சியம், குற்றவியல் கூறுகள் இல்லை. சீனாவின் டீப்சீக் AI தொழில்நுட்பம் அமெரிக்க நிறுவனங்களுக்கு வெளிப்பூட்டுவதாக ட்ரம்ப் பேச்சு. மருதமலையில் உருவாகிறது 160 அடி உயரத்தில் ஆசியாவிலேயே மிக உயரமான முருகன் சிலை. தொடர்பு பல்லூடக சட்டம் தொடர்பான திருத்தங்கள் மற்றும் இணைய பாதுகாப்பு மிரட்டல் விவகாரம் தொடர்பான தண்டனை சட்ட திருத்தங்களுக்கு மாட்சிமை தங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் ஒப்புதல் அளித்துள்ளார். விரைவில் அரசாங்க பதிவேட்டில் இந்த திருத்தங்கள் சட்டங்களாக பதிவு பெறும் என தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபடீல் தெரிவித்தார். ஏற்கனவே தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டம், இணைய பகிடிவதை மீதான தண்டனை சட்டம் மற்றும் ஆன்லைன் பாதுகாப்பு சட்டம் ஆகியவற்றில் திருத்தங்களுக்கு பேரரசர் ஒப்புதல் அளித்துள்ளதாக தனக்கு தெரிவிக்கப்பட்டதாக ஃபாமி கூறினார். அது அரசாங்க பதிவேட்டில் இடம்பெற்றவுடன் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், இணைய மிரட்டல் மற்றும் மோசடிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உட்பட்ட விவகாரங்களை நாம் சமாளிக்க முடியும். மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்தில் சேட்பாட் சுபனார்ஞ டாட்மாயின் வெளியீட்டு விழாவில் ஆற்றிய உரையில் அவர் இதனை தெரிவித்தார். வாட்ஸ்அப் தளம் மற்றும் சமூக ஊடகங்களில் போலி செய்திகளை தடுக்கும் அரசின் முயற்சியின் ஒரு பகுதியே இந்த முயற்சிகள் என அவர் சுட்டிக்காட்டினார். சமூக ஊடக உரிமம் குறித்து கருத்து தெரிவித்த ஃபாமி, அந்த தளங்களை நடத்தி வருவோர் இன்னும் ஆவணப்படுத்தும் செயல்பாட்டில் இருப்பதாக தெரிவித்தார். நேற்றைய நிலவரப்படி மெட்டா பல ஆவணங்களை அனுப்பியுள்ளதோடு அதை நாங்கள் தற்போது கவனித்து வருகிறோம். மிக நீண்ட காலத்திற்குள் நாங்கள் உரிமம் பெறுவோம் என்று எதிர்பார்க்கிறோம் என அவர் கூறினார். ஜோர் சிங்கப்பூர் மக்களே, நாட்டின் தலை சிறந்த புகழ் பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 ஜனவரியிலிருந்து 2 பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோபார்வில் லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டிராவல் பேக்கேஜஸ், டாட்டூ ஆர்டிஸ்ட், லேடிஸ் அக்சசரிஸ், jewelry, clothing collections, sari, kurtas, kurtis, Punjabi suits, lehengas, jippa, kids wear and more. Big sale, big discount. அண்மையில் சுங்காய்புத்தானியில் மிகவும் பிரபலமான பத்துடுவா ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் பதிவு ரத்து செய்யப்பட்ட தகவல் அங்குள்ள பக்தர்கள் இடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ஆலயத்தின் பதிவு ரத்து செய்யப்பட்டது உண்மை என்றும் அதற்கான காரணத்தையும் விளக்கம் அளித்திருக்கிறார் ஆலய தலைவர் செல்லதுரை தங்கவேலு. இந்த பதிவு ரத்தானது ஆலயத்தின் வருடாந்திர அறிக்கை மற்றும் கூட்ட அறிக்கைகளை நேரத்தில் சமர்ப்பிக்காத செயலாளரின் கவனக்குறைவினால் ஏற்பட்டது என அவர் குறிப்பிட்டார். ஆலயத்தின் அறிக்கையை சமர்ப்பிப்பது செயலாளரின் பொறுப்பாகும். ஆனால் செயலாளர் தனது கடமையில் கவனமாக இல்லாமல் மற்ற பொறுப்புகளில் அதிகம் கவனம் செலுத்தியதால் இந்த பிரச்சனைகள் மேலோங்கியதாக அவர் கூறினார். எனினும் இந்த பிரச்சனைகளுக்கு பதிலாக அவர் அரசாங்க அதிகாரிகளிடம் முறையான முறையீடு செய்து நிலைமையை சரி செய்யும் முயற்சிகளை எடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் செல்லதுரை. இதனிடையே இப்பிரச்சனைகள் நிலவி வந்தாலும் ஆலயத்தில் தற்போது அனைத்து நடவடிக்கைகளும் வழக்கமாக நடைபெற்று வருகிறது. எனவே பக்தர்கள் தயக்கமின்றி ஆலயத்திற்கு வரலாம். ஆனால் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம். அதற்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். கில்லான் தாமான் பரிண்டாஸ்திரியான் காப்பர் இண்டாவில் உள்ள ரசாயன மறுசுழற்சி தொழிற்சாலையில் கடந்த வாரம் ஏற்பட்ட வெடிப்பிற்கு அலட்சியம் மற்றும் குற்றவியல் கூறுகள் இல்லை என்று வடகில்லான் போலீஸ் தலைவர் விஜயராவ் தெரிவித்தார். இந்த சம்பவம் ரசாயன எதிர்வினையால் ஏற்பட்டது என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தொழிற்சாலை உரிமையாளர், தொழிலாளர்கள் மற்றும் சாட்சிகளிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். தொழிற்சாலையில் தூய்மைப்படுத்தும் நடவடிக்கை நடந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தமன் எங் ஆன் காலை சந்தைக்கு வருகை புரிந்தபோது செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் துறை மற்றும் தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறையும் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றன. கடந்த செவ்வாய்க்கிழமை அந்த விபத்து ஏற்பட்ட தொழிற்சாலைக்கு அருகே உள்ள இடத்தில் இருந்த 32 பேர் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் கில்லான் துங்கு அம்புவான் ரஹிமா மருத்துவமனையில் வெளிநோயாளியாக சிகிச்சை பெற்ற பின் வீடு திரும்பினர். அந்த தொழிற்சாலையின் ரசாயனங்கள் மறுசுழற்சி செய்யப்பட்ட அமிலம் என ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை ஆய்வுக்குழு தெரிவித்தது.
இதனிடையே சுங்கைபுலோ தொழிற்பேட்டையில் உள்ள திரவமய பெட்ரோலிய எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட மற்றொரு தீ விபத்து குறித்து கருத்துரைத்த விஜயராவ் பாதிக்கப்பட்ட இரண்டாவது நபர் காயங்களால் இறந்ததை உறுதிப்படுத்தினார். ஏற்கனவே அந்த விபத்தில் காயமடைந்த வெளிநாட்டு தொழிலாளி ஒருவர் இறந்தார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். குறைந்த செலவில் சீனா உருவாக்கியுள்ள டீப்சீக் AI தொழில்நுட்பம் அமெரிக்க நிறுவனங்களுக்கு கிடைத்துள்ள வேக் அப் கால், அதாவது விழிப்பூட்டலாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வர்ணித்துள்ளார். அமெரிக்க நிறுவனங்கள் மேலதிக கவனத்தோடு போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்பதையே அது காட்டுவதாக அவர் கூறினார். நாம் பில்லியன் கணக்கான டாலர்களை கொட்டி AI-ஐ உருவாக்குகிறோம். ஆனால் சீன நிறுவனம் நம்மை விட வேகமான AI-ஐ அதுவும் குறைந்த செலவில் தயாரித்துள்ளது. இது வரவேற்கக்கூடிய ஒன்றே என மியாமியில் நடைபெற்ற குடியரசுக் கட்சியின் கூட்டத்தில் ட்ரம்ப் பேசினார். டீப்சீக்கின் புதிய மாடலான R1 கடந்த வாரம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் ட்ரம்ப் பதவியேற்பு செய்திகளே ஆதிக்கம் செலுத்தியதால் அது அவ்வளவாக கண்டுகொள்ளப்படவில்லை. வார கடைசியில் அமெரிக்க ஆப் ஸ்டோரில் ஓபன் AI-யின் ChatGPT-யை பின்னுக்கு தள்ளி அதிகம் பதிவிறக்கம் செய்யப்பட்ட இலவச செயலியாக இந்த R1 பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து அமெரிக்க பங்கு சந்தையான வால் ஸ்ட்ரீட்டில் தொழில்நுட்ப நிறுவனங்களின் பங்குகள் கடும் வீழ்ச்சி கண்டன. டீப்சீக்கின் வெற்றி சீனாவின் மேம்பட்ட தொழில்நுட்ப திறனை வெளிக்காட்டுகிறது. இதுவே அமெரிக்காவுக்கும் பிற நாடுகளுக்கும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆசியாவிலேயே மிக உயரமான 160 அடி கொண்ட முருகன் சிலை மருதமலை முருகன் கோவிலில் அமைக்கப்படவிருப்பதாக தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார். கோவையில் உள்ள மருதமலை ஆலயத்திற்கு வருகை புரிந்த அவர் இத்தகவலை வெளியிட்டார். மருதமலை சுப்பிரமணிய சுவாமி ஆலய வளாகத்தில் உயரமான முருகன் சிலை அமைப்பது குறித்து பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. தமிழக இந்து சமய அறநிலைத்துறையின் செயலாளர், கூட்டு ஆணையாளர், மருதமலை ஆலய அறங்காவலர்கள் மற்றும் கோயம்புத்தூர் கலெக்டர் ஆகியோருடன் உத்தேச சிலைக்கான இடத்தை ஆய்வு செய்த பின் சேகர்பாபு இத்தகவலை வெளியிட்டார். இந்த சிலை அமைக்கும் திட்டம் குறித்த அடிப்படை ஆய்வுகளில் ஆலோசகர்கள் ஈடுபடுவார்கள். அவர்களது அறிக்கைக்கு பின் இந்த விவகாரத்தை நாங்கள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம். அங்கீகாரம் கிடைத்தவுடன் 160 அடி உயர முருகன் சிலை நிர்மாணிப்பு பணிகள் தொடங்கும் என அவர் கூறினார். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.